மக்களே, பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல அமித்துக்கு எதிராக நடக்க போற சதி திட்டத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல குறிப்பா ஒரு பக்கம் கெஸ்டா வந்த தீபக் அவர்கள் பொய் சொல்லி அந்த மேடையிலேயே பொய் சொல்லி இருக்கார் அப்படின்றது அப்பட்டமா இப்ப வெளியாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஃபுட்டேஜுமே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் பண்ணிருங்க, ஐப்பும் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கல்ல, ஒரு பக்கம் அந்த பீட் பாக்ஸிங் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு. மார்னிங்ல அமித்தை ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்துச்சுல, அந்த கார்னிவலுக்கு எனக்கு கிரெடிட் கொடுக்கல அப்படின்றது அமித்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஐடியா கொடுத்தது எஃப்ஜே தான், அது நான் மறந்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த அமித் பதிவு பண்ணியிருப்பார். நானும் அதான் சொன்னேன், அது மறந்துருப்பாருப்பா, யாராவது தெரிஞ்சே கொடுக்காம இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல அமித் மேல அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தீபக் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோமோல காமிச்சேன். தீபக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, பீட் பாக்ஸ்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்றத இப்போ நிரூபிக்கலாம். ஸோ பீட் பாக்ஸ்ன்ற வார்த்தையை தீபக் சொல்லியிருக்கார் அப்படின்றதுக்கான குறும்படத்தோட வாய்ஸை கேட்டுங்க. ஓகே. unusual combos because we know FJ does beatboxing. நீங்க பாடுவாங்க. சோ ஏதாவது ஒரு mix and match. ஷூர் பீட் பாக்ஸிங் கொஞ்சம் குறைங்க. கேட்டாச்சு. சரி. கேட்டிங்களா? வாய்ஸ் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ஸ் கேட்டிருக்கும்ல. அதுல என்ன சொல்லியிருக்காரு, அன்யூஷுவல் காம்போவை குறைங்க, இந்த பீட் பாக்ஸிங்லாம் எஃப்ஜே கிட்ட இருந்து பார்த்தாச்சுன்றத மஞ்சுரி சொல்றாங்க. ஒன்று பக்கத்துல எஃப்ஜே அந்த பீட் பாக்ஸிங்கை கொஞ்சம் குறைங்கன்ற மாதிரி யார் வாய்ஸ் வருது? தீபக்கோட வாய்ஸ் வருது இந்த இடத்துல. ஆனா அதே தீபக்கு ஸ்டேஜில் போயிட்டு அமித் வந்து அப்படி நான் சொல்லவே இல்லையா அமித் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அமித் இல்லை சார், நீங்க இப்படி சொன்னீங்க சார், அப்படிலாம் சொன்னீங்க சார்ன்ற மாதிரி அமித் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ரூவ் பண்ணி இப்போ எதுக்கு இந்த இடத்துல ஒரு தமத்தூண்டு இஷ்யூவை இவ்வளோ பெருசா எடுத்துன்னு வந்து அமித் மேல இப்படி ஒரு பழிய போட காரணம் என்ன அப்படின்றதான் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அமித் என்னையா தப்பு பண்ணார் இந்த வீட்டில்? அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டார். அதை தாண்டி பெருசா எதுவுமே தப்பு பண்ணலையே. இதை விட ஏகப்பட்ட தப்புகள் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த ஒரு இஷ்யூவை இவ்வளோ சீரியஸா அட்ரஸ் பண்ணிங்களா? ஏதாவது ஒண்ணு அந்த ஒரு இஷ்யூவை ஏதாவது ஒன்று அட்ரஸ் பண்ணிக்கலாம். எனக்கு புரியலையே. இது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா? இது கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. உங்களுக்கு ஒருத்தரை அடிக்கணும், இது பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஒருத்தரை ஃபேவர் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்றது வந்து வெரி 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 ஒஸ்ட். ஏன் எவ்வளோ இது இருக்கு, நீங்க குறும்படம் போட்டு கிளியர் பண்ணலாம்ல, குறும்படம் போட வேண்டியது. ஸோ இவ்வளோ பேசுறீங்களா, தீபக்கை கூப்பிட்டு அவர் சொல்றாருல, ஏன் அவ்வளோ கஷ்டம் ஏன் நீங்க பண்றீங்க? ஒரே ஒரு குறும்படம் போடுங்க, தெலுங்கு பிக் பாஸ் மாதிரி குறும்படம் போட்டு காமிங்க. தீபக் சொன்னாரா இல்லையா, அமித் என்ன பேசினாருன்றது பார்ப்போம். குறும்படம் பிஃபோர் ஆஃப்டர்னு கம்பேரிஷன் பண்ணி போடுங்க. இப்போ நீங்க குறும்படம் போடலன்னா மக்களுக்கு தெரியாது. அதனால இப்படி ஒரு பழிய தூக்கி அமித் மேல கட்டி அமித்தை உடைச்சு ஒரு மூலையில உட்கார வைக்கலான்றதானே உங்களோட திட்டம். இட் இஸ் நாட் குட். வெரி 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 டோட்டலி அன்ஃபேர். ஒரு விஷயம் நடந்ததை அவர் சொல்றாரு, நீங்க நான் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி அவரை மனிப்புலேட் பண்ணி அவரையே இதை நம்ப வச்சு ஒரு மூலையில உடைக்கலாம், அவரை உடைச்சு அவர் ஒரு சைட்ல ஒதுக்கி வைக்கலான்றதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர் ஃபார் அமித். அவர் பண்ண தப்பு சின்னது, மறந்துட்டார் அப்படின்றத அவரே ஏத்துக்கிறார். மறந்துட்டேன் சார், நான் கொடுக்குறேன்றத அவர் தப்பை அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டார். அதை தாண்டி இங்க நடந்தது தான் சொன்னாரு, தீபக் சொன்னதான் சொன்னாரு, மாத்தி எதுவுமே பேசல. தீபக் என்ன ரெக்யூர்மெண்ட் வச்சுறதான், டிஃப்ரெண்ட் காம்போஸ் வேணும், டிஃப்ரெண்டா இருக்கு, எனர்ஜிஸ்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்கன்றது தான் சொன்னாங்களே தாண்டி நான் எஃப்ஜேவை பீட் பாக்ஸ் குறைக்க சொல்லல, இது பண்ண சொல்லல. என்ன உருட்டு இது? புரியல. இவ்வளோ மோசமா பண்ணணும்ன்றது எனக்கு புரியல. ஸோ இதை தாண்டி எனக்கு இவ்வளோ கிளாரிட்டி, அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல, அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன், ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் இந்த எபிசோடில்? இல்லை இந்த சீசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எவனை தூக்கி விடணுமோ அதுக்காக இப்படி பண்ணுவீங்க. இதனால நீங்கள் பண்ணுறதால வந்து அமித்துக்கு அடி வாங்க போகிறதில்ல, அமித்துக்கு ஓட்டு புஷ் தான், அவருக்கு பூஸ்ட் தான் ஆகுமே தவிர்த்து தப்பே பண்ணல. அந்த தப்பு பண்ணாததுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறீங்கன்னா அது வந்து மக்களுக்கு தெரியுங்க. நீங்க தப்பு பண்ணாததுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அந்த நிரபராதிக்கு தான் வாக்கு கொடுமே தவிர்த்து எஃப்ஜேக்கு கூடாது. நீங்க பண்ற ஆக்டுக்கு கூடாது. ஐ எம் வெரி 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 டிசப்பாயிண்டட் தீபக் சார். அவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு போனேன், நீங்க அந்த இடத்துல போயிட்டு நான் பண்ணவே இல்லைன்றதை மாத்தி பேசுறது ஐ won't accept that. வெரி 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 அன்ஃபேர் டு அமித். இன்னைக்கு எபிசோட்ல 2 அன்ஃபேர் நடக்குது. ஒன்னு, பிரவீன் ராஜ் எலிமினேட் ஆனது, வேற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக பிரவீன் ராஜ் சேவ் பண்ணப்படல, அவர் எலிமினேட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தரை காப்பாத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்பர் 1. 2வது,
அமித்துக்கு நடந்துச்சு டோட்டலி அன்ஃபேர். ஒரு நடந்த விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்றாரு, அப்படியே நடக்காத மாதிரி பழிய தூக்கி அவரை மூலையில முடுக்கிறதோ, அவர் இந்த மாதிரி கில் ட்ரீட் பண்ண வைக்கிறதோ, இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப அநியாயத்தின் உச்சகட்டமாக நான் பார்க்கிறேன். ஸோ அவரை உடைச்சு மூலையில உட்கார வச்சு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வரணும், அடுத்த எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க அமித்தை டார்கெட் பண்ணி. ஸோ பேசிக் இந்த வாரத்தோட டார்கெட் அவங்களுக்கு யாருன்னா இந்த 4 வைல்டு கார்டை வெளியே எடுத்துட்டு வந்து அவங்கள அட்டாக் பண்ண வைக்கணும். அடுத்த 4 வாரம் வைல்டு கார்டை வச்சு பிளான் பண்ணணுன்றது தான் இதோட மோட்டிவேஷனாகவும், இதோட மோட்டிவேஷன் மீல், இதோட இன்டென்ஷன் காரணம் இதுதான். அதுக்காக தான் இப்படிலாம் பல விஷயங்கள் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.